தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் அடுத்த விக்கெட் காலி. அதிமுகவில் அடுத்த விக்கெட் காலி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இரட்டை இலையை மக்கள் மறந்தார்கள். அதிமுக இனிமேல் ஆட்சிக்கு வருமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. எடப்பாடியின் பிடிவாதத்தால் கட்சி சிதறுண்டு போய் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் 35% பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள். தற்போது அதிமுகவில் அடுத்த விக்கெட் காலியாகியுள்ளது. ஆம், அதிமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினரும் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார். தனது ஆதரவாளர்களுடன் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார். சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு சென்றுள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் பனையூருக்கு சென்று விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. சி.வி. சண்முகம் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் 2 பேர்கள் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளனர். சி.வி. சண்முகம் தலைமையில் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றனர். இன்றைய தினம் சி.வி. சண்முகம் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்னொருவர் 2 பேரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக கூண்டோடு கலைக்கப்படுகிறது என்றே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி கட்சி சிதறுண்டு போவதை பற்றி கவலை இல்லை. அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக தான் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒற்றை இலக்கத்தோடு உள்ளார். கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. இதனால் தொண்டர்கள் பலர் கவலையுற்றுள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு காத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்களை அதிமுக தேட வேண்டியது இருக்கும். பூத் ஏஜென்ட்கள் போட முடியாது. கட்சிக்கு வேலை பார்க்க ஆள் கிடையாது. கொடிகட்ட கூட தொண்டர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார்.